ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதோட 4 காய்ந்த மிளகாய், 3 பெரிய பல் பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்டுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்ட பிறகு அதையுமே 1 டைம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. அடுத்து இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா உடைத்த கடலை. இந்த மாதிரி உடைத்த கடலை சேர்த்து அரைக்கும்போது சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் நமக்கு கிடைக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாகவும் கிடைக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக தாளிப்பு கொடுத்துக்கிறேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் பெருங்காயத்தூளோ இல்லாட்டி கருவேப்பிலையோ சேர்க்க தந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.